60 வயசுக்கு மேலே வரக்கூடிய நீட் பெயின் 25 வயசுலேயே அதிகப்படியான நபர்களுக்கு வந்துருச்சு இந்த முழங்கால் வலி. இந்த முழங்கால் வலி வருவதற்கான அடிப்படை காரணம் தான் என்ன? முழங்கால் வலி வந்துருச்சு, ரைட்டு. இந்த முழங்கால் வலி எதனால வந்தது, அங்கே எதனுடைய பலவீனத்தினால் இந்த வலி அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அடிக்கடி உட்காந்து எந்திரிக்கப்படும் பொழுது சவுண்டு வருதா உங்களுக்கு? உங்களுடைய மூட்டு எலும்புகள் இப்போ தான் பலவீனமாக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் வருதுங்க அப்படின்பாங்க. முழங்காலுக்கு பின்னாடிலாம் பிடிச்சி இழுக்கும். பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு பெயின் இருக்குதா? உங்களுக்கும் எலும்பு தேய்மானம் கிடையாதுங்க, அது நரம்பு பெயின். நீங்கள் வீட்டிலையே இதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய முழங்கால் மூட்டு வலியை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு வீட்டில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய நீட் பெயின் 25 வயசுலேயே அதிகப்படியான நபர்களுக்கு வந்துருச்சு இந்த முழங்கால் வலி. இந்த முழங்கால் வலி வருவதற்கான அடிப்படை காரணம் தான் என்ன? போய் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூட்டு எலும்பை மாற்றணும், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது மாதிரி எலும்பு தேய்மானம் ஏற்பட்டதுக்கான காரணம் தான் என்ன? அப்படி நம்ம என்ன தான் பண்ணணும், நம்ம என்ன தான் சாப்பிட்டோம், என்ன தான் வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பல்கள்லேயே இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போ இதற்கு அடிப்படையான காரணத்தை என்னன்னு சரியாக தெரிஞ்சு அதற்கான சொல்யூஷனை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முழங்கால்லேருந்து வெளியே வந்துடலாம். பொதுவாகங்க முழங்காலில் வலி வருது அப்படின்னா காமனாக வலி அப்படின்னு சொல்லிட்டு வலி மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த முழங்காலில் எலும்பு மண்டலத்தான எலும்பு இருக்குது, நரம்பு மண்டலத்திலேருந்து நரம்பு இருக்குது, தசை மண்டலத்திலேருந்து மசில்ஸ் இருக்குது, அங்கே டிஸ்க் இருக்குது, சரிங்களா? அப்புறம் அதுக்குள்ளே ஃப்ளூயிட் இருக்குது, நிணநீர் மண்டலம் ஃப்ளூயிட் இருக்குது, சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்குது. இப்போ எதில் வலிக்குது அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? முழங்கால் வலி வந்துருச்சு, ரைட்டு. இந்த முழங்கால் வலி எதனால் வந்தது, அங்கே எதனுடைய பலவீனத்தினால் இந்த வலி அப்படின்றத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். காமனாக முழங்கால் வலின்னு உடனே போயிட்டு நேராக எலும்பு தேஞ்சு போச்சுன்னு சொல்லி மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு வந்துடும், கரெக்டுங்களா? இப்போ இதில் எதனால் வலின்னு நாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நிறைய பேரோட பிரச்சனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் அடிக்கடி உட்காந்து எந்திரிக்கப்படும் பொழுது சவுண்டு வருதா உங்களுக்கு? நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மூட்டு எலும்புகள் இப்போ தான் பலவீனமாக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? இங்கே என்ன காரணம், ஏன் சவுண்டு வருது? இந்த மூட்டுகளில் உட்காந்து எந்திரிச்சா சொடக்குன்னு சவுண்டு வரும். சில பேர் பெரியவங்க பார்த்திங்கன்னா அந்த சவுண்டை ரசிச்சுக்கிட்டு அப்படியே காலை முட்டியை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சவுண்டு எதனால் ஏற்படுதுன்னா, இந்த மூட்டு ஜவ்வுக்குள்ளே எக்ஸஸாக ஏர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏர் ஃபார்ம் ஆனதுனால அங்கே இருக்கக்கூடிய நீர் ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான். காற்று அடிச்சிச்சுன்னா நமக்கு நீரெல்லாம் உறிஞ்சிடும் இல்லையா, அவ்வளோதான். அது மாதிரி அங்கே உள்ள சைனோவியல் ஃப்ளூயிட் டெஃபிஷியன்சி, எக்ஸஸாக இங்கே நீர் போனதுனால சைனோவியல் ஃப்ளூயிட் டெஃபிஷியன்சி ஏற்பட்டால் மட்டும்தான் உங்கள் மூட்டுகளில் சவுண்டு வருங்க. இதுதான் மூட்டு எலும்பு தேய்மானத்திற்கான ஆரம்ப அறிகுறி. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்பாங்க பாருங்க, அவ்வளோதான். சில வருடங்களில் மூட்டு எலும்பு தேய போகுதுன்றதுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு அலாரம் கொடுக்கும். அதுதான் மூட்டுகளில் சவுண்டு அலர்ட். அந்த அலாரத்தை நீங்கள் எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கிட்டு உடனடியாக நீங்கள் ஆக்ஷனில் இறங்கிட்டீங்கன்னா கிளியர், மூட்டு எலும்பு தேய்மானம் வராமல் பாதுகாத்துக்கலாம். அது என்னங்க அந்த சவுண்டு வருதுன்னா, சைனோவியல் ஃப்ளூயிட் டெஃபிஷியன்சிங்க. அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க் பார்த்திங்கன்னா கணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அமுங்க ஆரம்பிச்சிடும். 2 போனும் ஒரு கட்டத்தில் உரச ஆரம்பிச்சிடும். 2 போனும் உரசினால் மட்டும்தான் அந்த எலும்பு தேய்மானம் ஏற்படும், சரிங்களா? அது வரைக்கும் அந்த சவுண்ட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். அந்த சவுண்டுனால பெயின் வருதுன்னா கூட சரி பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்டு வருதுன்னா சைனோவியல் ஃப்ளூயிட் டெஃபிஷியன்சி, அவ்வளோதான். அடுத்தது அதே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் வருதுன்பாங்க, சரிங்களா? ஆமாம், முழங்காலில் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் வருதுங்க அப்படின்பாங்க. முழங்காலுக்கு பின்னாடிலாம் பிடிச்சி இழுக்கும். பிடிச்சி இழுக்கிற மாதிரி உங்களுக்கு பெயின் இருக்குதா? உங்களுக்கும் எலும்பு தேய்மானம் கிடையாதுங்க, அது நரம்பு பெயின்.
நரம்பை பிடிச்சி இழுக்குதுன்றது தான் அந்த இழுக்கிற மாதிரி உள்ளது. அப்போ நெர்வஸ் வீக்னஸாக இருக்குது, நெர்வஸ் எங்கேயோ உங்கள் லம்பாரில் கம்ப்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, அதனால உங்களுக்கு அந்த முழங்காலில் அந்த பெயின் வந்திருக்கு. அதனால் இதுவும் எலும்பு தேய்மானம் கிடையாது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு சில நபர்களுக்கு அந்த வீக்கம் இருக்கும், முழங்கால் மூட்டு வீங்கி இருக்குதுங்க, எலும்பு தேஞ்சு போச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீக்கத்தில் 2 டைப் ஆஃப் வீக்கம் இருக்குதுங்க. 2 டைப் ஆஃப் வீக்கம் இருக்குது. பொதுவாக அந்த மசில்ஸில் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது கொஞ்சம் லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அழுத்தினோம்னா இப்படி பள்ளம் உள்ளே விழுந்து உடனே ரிலீஸ் ஆகும். அதாவது ஒரு பலூன் போல், ஒரு பலூனில் காற்று இருக்கும். அப்போ நீங்கள் அமுக்குனீங்கன்னா ஒரு பள்ளமாகும், கையை எடுத்திங்கன்னா திரும்ப ரிலீஸ் ஆகி நார்மல் நிலைக்கு வந்துடும். அது மாதிரி உங்களுடைய மசில்ஸ், முழங்கால் மசில்ஸை நீங்கள் அழுத்துனீங்கன்னா பள்ளமாகி சடனாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னம்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய முழங்காலுக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். தேவையில்லாத வாயு, வாதம் அந்த இடத்துல தேங்கியிருக்குன்னு அர்த்தம். அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா கிளியர். அப்போ அந்த இடத்துல வலிக்கும், பளிச்சுன்னு வலிக்கும். இந்த வலி எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு வலிக்கும். ஓகேங்களா? ஆமாம். நரம்பு வலி, பிரீக்கிங் பெயின், இழுக்கிற மாதிரியான பெயின். அப்போ காற்று கழிவுகள் இந்த இடத்துல தேங்கி இருக்குன்னு அர்த்தம். காற்றை வெளியேற்றக்கூடிய வேலையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், அவ்வளோதான். அதே போல் அந்த வீக்கமானது நீங்கள் அழுத்துனீங்கன்னா பள்ளமாகவே நிற்கும், ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகேங்களா? அப்போ அது அந்த பள்ளமாகவே நின்று கொஞ்சம் கொஞ்சமாக மேடேறி வருதுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல நீர்த்தேக்கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த நீர்த்தேக்கத்தினால் வரக்கூடிய வலி அந்த முழங்காலே நீர்த்தேக்கம் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா பின்னு வலிக்கும். எப்படி? கேஸ்னால் பளிச்சுன்னு வலிக்கும், இதே நீர்னா வின்னு வலிக்கும். அப்படியே வின்னு வலிக்குங்கம்பாங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும் பொழுதே. கவனிச்சிங்க, உங்களுடைய முழங்கால் வலியும் எந்த டைப் ஆஃப் முழங்கால் வலின்றதை இதன் மூலமாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுற மாதிரியான ஒரு சொல்யூஷன் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். அப்போ தான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். உடனே எலும்பு மாற்றணும்னு சொல்லிட்டு எலும்பு மாத்திரக்கு போயிடாங்க, புரிஞ்சுக்கங்க. ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கம்லாம் எதுவுமே கிடையாதுங்க, முழங்கால் மூட்டு எலும்பு நல்லா தெரியுதுங்க. ஆமாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வலிக்குது. இப்போ நீங்கள் அமுக்கி விட்டிங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க ஒரு பேரன் பேத்தி எல்லாம் முழங்கால் அமுக்க சொல்லுவீங்க. அமுக்கி விட்டால் சுகமாக இருக்கும், வலி ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும். பரவாயில்லையே, அமுக்கி விட்டால் வலி ரிலீஸ் ஆகிடுச்சு. அவங்க எடுத்து கொஞ்சம் இது பண்ணிக்குவாங்க. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப வலி வந்துடும். இன்னும் கொஞ்சம் பிடிச்சி விடு அப்படின்னா அழுத்தி பிடிச்சா உங்களுக்கு வலி ரிலீஸ் ஆகுதுன்னா உங்களுடைய மசில்ஸில் பிரச்சனை அர்த்தம். எங்கே? முழங்கால் மசில்ஸில். அந்த மசில்ஸ் பெயின் பார்த்திங்கன்னா அழுத்தினால் குறையும், எடுத்தால் வலிக்கும், அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டிங்களா? ஆமாம். அப்போ போன்லனா எப்படி தாங்க வலிக்கும் அப்படின்னோம்னா, இந்த எலும்பு தேய்மானத்தில் போன் வலி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு கண்டினியூஸ் பெயின் இருக்கும். எலும்பு தேய்மானம் வச்சுக்கோங்க, கண்டினியூஸாக பெயின் இருக்கும், தொடர் பெயினாக இருக்கும். அடுத்தது என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்கன்னா, குடையுதுங்கன்னுவாங்க. குடைச்சலுடன் கூடிய வலி, எலும்பெல்லாம் அப்படியே குடையுதுங்கன்னுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு வலி இருந்ததுன்னா அப்போ தாங்க அது எலும்பு வலி. அதுவும் எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சா அப்படின்றத நீங்கள் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும், சரிங்களா? எலும்பு வீக்னஸ்க்கே அந்த இடத்துல வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுடைய டோட்டல் லோடையும் முழங்காலில் அங்கே தான் ஃபோர்ஸ் பண்ணி அமுக்குது, கரெக்டுங்களா? அவ்வளோதாங்க. அப்போ உங்களுடைய வலி எலும்புனாலையா, நரம்புனாலையா, அல்லது மசில்ஸ்னாலையா, நீர் வீக்கத்தினாலையா, ஏர் வீக்கத்தினாலையா, அல்லது சைனோவியல் ஃப்ளூயிட் டெஃபிஷியன்சினாலையான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 காரணங்கள் இப்போ நான் சொல்லிக்கிறேன். இதில் முதல்ல உங்களுக்கு எது இருக்குன்னு பாருங்கள், அதை நீங்கள் குணப்படுத்திங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைக்கு போனீங்கன்னா இதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டயக்னோஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அப்போ தான் இந்த முழங்கால் மூட்டுவலிலேருந்து ஈஸியாக வெளிவர முடியும். ஆமாம். நீங்கள் வீட்டிலையே இதை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த முழங்கால் வலிக்கு பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் நீங்கள் கடைபிடிச்சாகணும். எலும்பு வலினா ஒரு மாதிரி, நரம்பு வலினா ஒரு மாதிரி, அதான் விஷயம். அடிப்படையாக இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய முழங்கால் மூட்டு வலியை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு வீட்டில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் முறையாக நீங்கள் சரி பண்ணணும், முழங்கால் வலியே எனக்கு வரக்கூடாது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைக்கு போங்க. அவங்க சரியாக வழிகாட்டுவாங்க. அதன்படி அங்கே சில சிகிச்சைகள் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அது மாதிரி கொடுப்பாங்க, அருமையாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஆயில் ஒன்று சொல்கிறேன். இந்த ஆயில் மட்டும் வாங்கிட்டு முழங்காலுக்கு தேய்ச்சிக்கிட்டு வாங்க, வலியிலேருந்து ரிலீஸ் ஆகலாம். வாத நாராயண தைலம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த வாத நாராயண தைலம் வாங்கி
லேசாக இளம் சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு உங்களுடைய முழங்கால் ஏரியாவில் நல்லா அப்படியே மசாஜ் பண்ணுங்கள், எல்லா பகுதியும் போகிற மாதிரி. ஓகேங்களா? தூங்குவதற்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணிவிட்டு படுங்க. அப்போ இளம் சூடு பண்ணி தேய்ச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்கின் லேயர்லாம் கொஞ்சம் அப்படி விரிவடையும். அப்போ ஈஸியாக அந்த ஆயிலும் வந்து உள்ளே இறங்கும். அந்த மசில்ஸு அங்கெல்லாம் வந்து கேஸ் தேங்கியிருந்தாலும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துரும், லூப்ரிகேஷனும் கொடுத்துரும். மசில்ஸுக்கு, போனுக்கு, நர்வஸுக்கு எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷனாக அது இருக்கும். இந்த வாத நாராயண தைலத்தை வாங்கிட்டு நமக்கு அப்ளை பண்ணிட்டு வாங்க. எப்போல்லாம் பெயின் இருக்கோ அப்போயெல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் தினந்தோறும் இரவு நீங்கள் அது மாதிரி வந்து பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து கூட இந்த வடி தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா நல்லா நைட்டு படுத்து தூங்கிடுங்க. காலையில் அதே போல் வந்து வடி தண்ணீரில் சோறு வடித்த தண்ணி இருக்குது பாருங்கள், அதில் அப்படியே வந்து கழுவி நல்லா முழங்கால் ஃபுல்லாக நல்லா உருவி விடுங்க. சூப்பராக உங்களுக்கு லூப்ரிகேஷன் கிடைக்குங்க. இந்த சைனோவியல் ஃப்ளூயிட் லூப்ரிகேஷன் தான் இன்றைக்கி அதிகபட்சமான பேருக்கு மூட்டு வலி வந்து உருவாகுது. ஆனால் சைனோவியல் ஃப்ளூயிட் டெஃபிஷியன்சியை நீங்கள் வந்து சரி பண்ணாமல் விட்டுட்டு முழங்கால் மூட்டையே மாற்றலான்னு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் காலை நீங்களே கெடுத்துக்கிட்டதுக்கு சமமாயிரும். அதனால் இந்த விழிப்புணர்வு பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். உங்கள் மூட்டுகள்லையும் சத்தம் வருதுன்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன அனுபவங்கள் கிடைச்சதுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முழங்கால் வலி இருந்ததுன்னா நான் சொன்ன இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு முழங்கால் வலி இல்லாமல் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.